மையம் என்பது என்ன? நாம் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை உற்று நோக்கக்கூடிய இடத்தை நாம் அடைந்தோம்னா அதான் மையம். எல்லாரும் குடும்பத்துல சொல்றது திருமாப்பட்டறை பத்தி. அது யார் நடத்துறா, யார் தொடங்க எதுவுமே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு போன் பண்ணி திருமாப்பட்டறை நீங்க பேசணும். நான் ஒரு 86வது நிகழ்ச்சியில நான் பேசுறேன். அப்ப நான் அந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்னேன். இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தோழர்கள் ரேணுகா, அப்புறம் துபாயில இருந்து ஒரு சித்திக்கு ஒரு தோழர். ரேணுகா எந்த பெரிய பொறுப்புலையும் இல்லை. சித்திக்கு தமிழ்நாட்டிலே இல்லை. பெரிய பொறுப்பில் இருந்தால்தான் கட்சி குறைக்க முடியும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்தால்தான் கட்சி குறைக்க முடியும் இல்லை. பாருங்க, சமூக ஊடக மையத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வேலை செய்யலாம், யாராக இருந்தாலும் வேலை செய்யலாம். எல்லாரும் அவங்களை கவனிக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்கல்ல, எல்லாரும் அவங்களை பத்தி பேசுறாங்கல்ல. அப்ப நம்மை நோக்கி எல்லாரையும் இந்த கவனத்தை நம்ம திருப்ப முடியுமா? திருப்ப முடியும். எப்படி? இடையறாத செயல்பாட்டின் மூலம், உறுதியின் மூலம், கட்சி பற்றின் மூலம், தலைமைக்கான விசுவாசத்தின் மூலம். இப்ப தலைமைக்கான விசுவாசம் கட்சி பற்றினா என்ன? கொள்கை பற்றி தான் கட்சி பற்றி, கொள்கை பற்றி தான் தலைமை பற்றி. எனவே அதில் நாம் உறுதியாக இருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய களமாக இந்த ஊடகம் இருக்கிறது.